விழித்துளியின் வணக்கங்கள். தமிழ்நாடு அரசு அடுத்தடுத்து ஒரு பரபரப்பை காட்டிக்கிட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் புதிய பென்ஷன் திட்டம், அதாவது ஓபிஎஸ் திட்டம் கேட்டிருந்தாங்க. ஆனால் அதில் மாடிஃபை பண்ணி டிஏபிஎஸ்ங்கிறது திட்டத்தை வந்துட்டு அறிவிச்சிருந்தாங்க. அது தொடர்பாக கூட நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம். சாதக பாதகம் எப்படியா இருக்கும் அப்படிங்கலாம் நம்ம பதிவு போட்டிருப்போம். நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பொங்கல் தொகுப்போட இப்போ குடும்ப அட்டைக்கு 3000 அப்படிங்கிறது இப்போ அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 தினமே பொங்கல் இருப்பதனால இந்த வாரத்தில் வந்துட்டு இந்த அமௌண்ட்டு கொடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸும் நடந்துடும் அப்படிங்கிறது. உங்களுக்கான டோக்கன் கொடுக்கப்படும். நீங்கள் வந்துட்டு ரேஷன் கடை மூலமாக வாங்கினாலும் சரி, இல்லை உங்கள் வீடு தேடியே வந்துட்டு அவர்களே கொடுப்பார்களாங்கிறது. எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு பிக்சர் கிடச்சிரும். சரிங்களா? இதில் பெரிதும் எதிர்பார்த்து இருக்கக்கூடியது இந்த இடைநிலை ஆசிரியர்கள். அவர்கள் வந்து சம வேலைக்கு சம ஊதியங்கிற அந்த போராட்டத்தை இப்போ வந்துட்டு புதிய பென்ஷன் திட்டம் ஒன்று அறிவிச்சிருந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய சம்பள உயர்வு, எங்களுக்கான உரிமையான சம்பளம், அதை வந்துட்டு எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அவர்களுக்கான அந்த சம்பளத்தில் பிரச்சனை அப்படின்னா, ஒரே வருடத்தில் பணியில் சேர்ந்தவர்களுக்கு 20,000 அளவுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ இந்த பென்ஷன் திட்டம் வந்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு இறுதியாக நம்ம ரிட்டையர் ஆகக்கூடிய டயத்தில் எவ்வளவு அமௌண்ட்டு நம்ம வாங்கினோமோ அதில் 50% வந்துட்டு வாழ்நாள் முழுவைக்கு நமக்கு கிடைக்கும். அப்புறம் நம்ம குடும்பத்தில் உள்ளவருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த திட்டத்தில். இப்போ இந்த 20,000 இவர்கள் குறைவாக கொடுக்குறாங்க இல்லையா, இந்த 20,000 ஈடு செய்து இவர்களுக்கு அதை வந்துட்டு முறைப்படுத்தி இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு அதை உறுதிப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பென்ஷன் திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு வாழ்நாள் இறுதியில் கிடைக்கக்கூடிய அந்த தொகையும் வந்துட்டு 50% தொகையும் வந்துட்டு கூடும். அவர்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இறுதி காலம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விடயம். அப்போ அவர்கள் வந்துட்டு இன்னும் வந்துட்டு எங்களுக்கான சம வேலைக்கு சம ஊதியம் இந்த திட்டத்தில் வந்துட்டு எங்களுக்கு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விடயம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அவர்களுடைய அந்த போராட்டம், அவர்களுடைய அந்த கோரிக்கை வந்துட்டு தமிழ்நாடு அரசு வந்துட்டு நிறைவேற்றுவார்கள் என்று நம்புவோம். அடுத்து இன்னொரு எதிர்பார்த்து அரசு வந்து செய்வாங்கன்னு எதிர்பார்த்த ஒரு விடயம் 149 டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெற்றவர்கள் 2013 அவர்களுக்கான அந்த உரிமையை அவங்க கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த விடயம் வந்துட்டு ஒரு கானல் நீராகவே மாறிவிட்டது. அது இனி அது நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா அவர்கள் ஒரு அடையாளத்துக்கு ஒரு போராட்டம் நடத்திட்டு அதோட அவர்களே நொந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவுதான் அவங்களும் போராட முடியும். இப்போ இடைநிலை ஆசிரியர்கள் போராடுறாங்க அப்படின்னா அவர்கள் ஏற்கனவே அரசு ஊதியம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த தைரியத்தில் அவங்க போராடுறாங்க. ஆனால் இந்த டெட்டில் 2013 தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்களுக்கு எந்த வருமானம் இருக்குது? 5,000 6,000 ஊதியத்தில் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டெம்பரவரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் வந்துட்டு தங்கள் வேலையை விட்டுட்டு போராட்டங்களை அவங்க கலந்துக்கணும். அன்னைக்கு வருமானம் அவங்களுக்கு போச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை தொடர்ந்து அவங்களால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் அவர்களுக்கு ஒரு எட்டாத ஒரு கனியாக அது மாறிவிட்டது அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுது. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் அதையும் கன்சிடர் பண்ணி அவர்களுக்கான ஒரு ஜிஓ வெளியிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அதையும் எதிர்பார்க்குறோம். இப்படியாக தமிழ்நாடு அரசு வந்துட்டு தேர்தல் நேரம். அந்த நேரத்தில் இப்போ ஒவ்வொன்றாக வந்துட்டு அரசு ஊழியர்களுக்கு தகுந்த திட்டங்களை அறிவிச்சுட்டு வராங்க. ஒன்றாக இந்த பொங்கல் பண்டிகை வர்றதுனால இதற்கு வந்துட்டு இந்த 3000 அறிவிப்புங்கிறது அது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா தீபாவளி, கிறிஸ்துமஸ்லாம் இப்போ தான் முடிஞ்சிச்சு. அதற்கே செலவு பண்ணிட்டு எல்லாரும் வந்துட்டு வருமானம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் இப்போ இந்த 3000 குடும்ப தலைவிக்கு கொடுக்கறதுங்கிறது ஓரளவிற்கு கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஒரு விடயமா பெண்களுக்கு அமையும் அப்படிங்கிற ஒரு விடயம்தான். இதே போல் ஒவ்வொரு திட்டங்களையும் அடுத்தடுத்து வேகப்படுத்தி அதெல்லாம் நிறைவேற்றிட்டாங்கன்னா இன்னும் ஒரு 2-3 மாதம் தான் பவர் இருக்குது. அதுக்கப்புறம் காபந்து அரசாக மாறிடுவாங்க. எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா அதற்குள்ளே இதெல்லாம் சரி செய்வாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.